இன்றைய நாள் எல்லோருக்குமே ஒரு பிரதிச்சயமான ஒரு நாள். அட்சய திருதி என்ற ஒரு விசேஷமான நாட்களில் எல்லோருமே இன்று தங்க நகை கடையில் போய் நகைகளை வாங்குவதற்கான காலங்களை ஏற்படுத்தி எல்லோருமே இன்றைய நாளை ஒரு சந்தோஷமாக கொண்டாடுகின்ற நாள். அன்றைய நாளில் நான் இந்த ஒரு குறிப்புகளை உங்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று சனிக்கிழமை, திதி வளர்பிறையில் திருதியை திதி உபரி சதுர்த்தி திதி, நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் உபரி மிருகசீரிஷம், கர்ணம் கரசை கர்ணம் உபரி இஷ்டி கர்ணம் வரும். இன்றைய நாள் சனிக்கிழமை, நட்சத்திரம் ரோகிணி, திதி வளர்பிறையில் மூன்றாம் பிறை என்று அழைக்கக்கூடிய திருதியை திதி, யோகம் சுப்ரநாம யோகம் கரசை கர்ணம் என்ற அமைப்பிலே நான் இன்று உங்களுக்கு அமர்ந்திருக்கின்றேன். ஒரு நாள் நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் இந்த ஐந்தும் சேர்ந்து 5 அங்கங்கள் பஞ்ச அங்கம், அதான் பஞ்சாங்கம். இந்த திருதியை திதியில் இன்று எல்லோருமே தங்கம் நகை வாங்க வேண்டும் என்ற ஒரு போலித்தனமான ஒரு அமைப்பினை ஒரு குறைந்த காலகட்டத்தில் ஒரு 15 வருஷ காலத்துக்குள்ளாக இது நடந்து கொண்டிருக்கிறது. திருதியை திதியை நாம் வரவேற்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன? அட்சய திருதியில் கண்டிப்பாக நகை வாங்க வேண்டுமா என்று ஒரு விஷயம் உண்டு. இந்த திருதியை திதியெல்லாம் முதலாக புராண வரலாறிலே முதல் யுகமான கிருதா யுகத்திலே இந்த உலகத்தை படைத்தது பிரம்மா படைக்கக்கூடிய காலம் திருதியை திதியில் தான் இந்த உலகத்தை முதலிதாக படைத்திருக்கிறார் என்று புராண வரலாறு உண்டு. இந்த திருதியை திதியில் கண்ணன் தன்னுடைய கிருஷ்ண பரமாத்மனுடைய அமைப்பிலே வரும்பொழுது தன்னுடைய நண்பர் குசேலருக்கு ஒரு புண்ணியத்தை செய்தார். குசேலர் என்ன செய்தார்? வறுமையில் வாடிய அவர் தன்னுடைய நண்பருக்கு பார்க்க செல்லும் போது எதுவும் கொண்டு போய் செல்ல முடியவில்லை சார், அவளை கொண்டு போய் கொடுக்கிறார். அன்றைய நாள் திருதியை. அந்த அவள் கண்ணனுக்கு தானமாக கொடுத்தாரோ பரிசாக கொடுத்தாரோ ஒரு அன்னதானத்தை கொடுத்த மாதிரி அமைப்பு அங்கு ஏற்படுத்தப்படுகிறது. அதை சாப்பிட்ட எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மனுடைய கண்ணபிராவதாரத்திலே அவருக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி குசேலர் என்ன செய்தார்? பணக்காரராக ஒரு வரலாறு உண்டு. யுகம் படைக்கப்பட்டதும் திருதிய யுகம். அன்று கண்ணனுக்கு குசேலருக்கு கிடைக்கப்பட்ட யுகம் திருதிய யுகத்தில் கிடைக்கப்பட்ட விஷயம். குபேரர் கூட தன்னுடைய செல்வாக்கை இழந்த போது அதை மீண்டும் பெற்றது இந்த அட்சய திருதியில் தான். அவர் தன்னுடைய இழந்த செல்வாக்கை பெறுகிறார். குறிப்பாக மகாபாரதத்திலே திரௌபதிக்கு அவமானம் ஏற்படும் பொழுது, ஒரு பெண்மைக்கு ஒரு அவமானம் ஏற்படும் பொழுது எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது கண்ண பரமாத்மா அவருக்கு ஒரு பிரிய வரப்பிரசாதத்தை கொடுத்தார். சேலை மானவங்கம் ஏற்படாது. அன்று நடந்ததும் திருதியை திதி. அதே திரௌபதிக்கு அட்சய பாத்திரமும் திருதியை திதியில் கொடுக்கப்பட்டதாக புராணத்தில் நாம் வரலாறு, அசைக்க முடியாத புராண வரலாறு. அந்த திருதியை திதி மூன்றாம் பிறை என்று எடுத்தவனே சொல்லி பௌர்ணமி அமாவாசை முடிந்த பின்பாக வளர்பிறையில் வருகின்ற இந்த பௌர்ணமி திதி. இந்த திதி ஒரு முக்கியமான சமாச்சாரம். தன்னுடைய இந்த பூமியில் பிறக்கின்ற ஒரு ஆண்மகன் 2 காரியம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும், இல்லைன்னா அவனுக்கு மோட்சம் இல்லை என்று வேதம் சொல்கிறார். முதல் யோகம் என்னென்றால் தன்னுடைய தகப்பனாருக்கு திதி கொடுப்பது. தன்னுடைய தந்தையாருடைய மறைவுக்கு பின்பாக அவன் கால்நாளில் உடன் என்ன செய்யணும்? அவன் திதி என்று ஒன்று திதியை கொடுக்க வேண்டும். அவன் மரணம் அடைந்த திதியை பார்த்து கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக அவன் செய்ய வேண்டியது, தன்னுடைய மகள் பெற்றிருந்தார், பெண்ணை பெற்றிருந்தார், தன் மகளை தன் மடியில் வைத்து சமந்தாரருக்கு தானமாக கொடுக்கும்போது தாரை வார்த்து கொடுத்தான். ஒரு பெண்ணை ஒரு தகப்பனார் இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கிறார் என்றால் மருமகளாக அவன் ஏற்றுக்கொள்ளும் போது மகளை தன் மடியில் வைத்து தாரை வார்த்து கொடுப்பது இந்த இரண்டும் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தாக வேண்டும். அந்த திதி என்பது ஒரு விஷயமான ஒரு சமாச்சாரம். இந்த திதியிலே சிலர் நம்முடைய முன்னோர்கள் மரணம் அடைந்திருக்கலாம்.
அட்சய திருதியில ஒரு விசேஷமான நிகழ்ச்சிகள் என்று சொல்லப்பட்ட விஷயத்துல அன்றைய திதியில் என்ன செய்ய வேண்டும்? தானமாக நாம் யாருக்காவது கொடுக்க வேண்டும், தானம் வழங்க வேண்டும். கண்டிப்பாக தங்கம் வாங்க வேண்டும் என்று எந்த விதத்திலும் சொல்லப்படவில்லை. அன்றைய அட்சய திருதி அன்று மாதவனை, நாராயணனை போய் நன்றாக வணங்கி நல்ல ஒரு நதியில் மூழ்கி குளித்து அன்று அவரை வணங்கி தயிர் சாதம், ஏதாவது அரிசிகள், மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி அமைப்புகளை தானமாக கொடுப்பது என்பது அட்சய திருதியை பாத்திரத்தில் அன்னம் வளர்வது போல் உங்கள் குடும்பத்தில் என்ன செய்யும்? செல்வாக்கு வளரும். வனம் படைத்த செல்வர்கள் தங்கத்தை தானமாக கொடுக்க வேண்டும். இங்கதான் ஒரு சமாச்சாரம் நிகழ்கிறது. தானமாக கொடுக்க வேண்டிய அந்த திதியில் நீங்கள் சுயநலத்துக்காகவே தங்கம் வாங்குவது அது வியாபாரிகள் செய்த ஒரு இருட்டடிப்பு. இந்த தானமாக கொடுக்க வேண்டிய நீங்கள் போய் அன்று போய் நாம் 4 பேரும் போய் நாம் வரிசையில் நின்று சுயநலத்துக்காக நம்ம தங்கம் வாங்குவோம். அட்சய திருதி அன்று எது வாங்கினாலும் செல்வாக்கு பெருகும் என்பதற்காக தங்கம் வாங்கினால் தங்கமாக வளரும் என்று எண்ணுவது ஒரு நிச்சயமாக விழிப்புணர்ச்சியினுடைய காலம் அல்ல. இது காலத்தினுடைய கட்டாயத்திலே வியாபாரிகள் செய்கின்ற ஒரு சூட்சம தந்திரம். நல்லதுதான், தங்கம் வாங்குவதாக கொள்ளையடிக்கவில்லை நீங்கள் என்றாலும் ஒரு தானம். இந்த தானம் வருஷத்தில் ஒரு முறையாக ஒரு மனிதன் செய்தாக வேண்டும். இந்த தானத்தில் கல்வி தானம் உண்டு, அன்னதானம் உண்டு, சொர்ண தானம் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி தான அமைப்புகளை நாம் பெறுகிறோம். ஆக இந்த அமைப்பில் பெறும் இந்த திருதியை திதியில் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்குவதற்கு எனக்கு கிடைத்த ஒரு சின்ன ஒரு தொகுப்பு நிகழ்ச்சி தான் இது. நாம் ஏராளமாக பேசலாம். இந்த நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம் என்ற அமைப்புக்கு மட்டும் நாம் உட்பட்டு வந்திருக்கிறோம். மீண்டும் இந்த திருதியை திதியை பற்றி இன்னும் விளக்கமாக நாம் சொல்லலாம்.